99 100. ஐ 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல. ஐ ஜாலி. உங்களை படம் வரைஞ்சு தரட்டுங்களா? அதெல்லாம் வேண்டாம்யா. ஏன் நிறுத்திவிட்டாங்க? வரேன். நாங்க உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் 7 சுத்து சுத்தினா தான் 108. யோ போயா. வாக்கு மாறக்கூடாது. யோ ஓட்டு வாங்கி ஆட்சி அமைச்சவங்களே வாக்கு மாறுறாங்க. நான் சாதாரண குடிமகன் தான். போயா. ஒண்ணும் புரியலையே. பாவம் விவரம் தெரியாத ஒருத்தர் பேண்டோட போறார். போய் சொல்லுவோம். சார் நில்லுங்க. யாரு சாமியா பேசுறது? இல்ல ஆசாமி. என்னப்பா? முதல்ல பேண்ட கழட்டுங்க. பேண்ட கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? முதல்ல பேண்ட கழட்டுங்க. ஏப்பா இது கோயில் தானே? அதனாலதான் சொல்றேன், இந்த கோயில்ல பேண்ட கழட்டிட்டு கும்பிட்டா தான் மகிமை. இல்லன்னா உள்ளதும் போயிரும். போனா போகுது. எது உள்ளதும் போயிருமா? யாரு சொன்னது? வாங்க. இவன் தான் சார். மாப்ள. யோ யாரியா? இவன் தானே? ஆமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் எதுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? பார்த்தா என் மாமா மாதிரியே இருக்கீங்க. எந்த மாமா? தாய் மாமா. நல்ல வேளை ஒழுங்காத்தான் சொன்னா. எந்திரி. இப்படி எல்லாம் சொன்னா எந்திரிக்க மாட்டேன். என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. டியூட்டிக்கு வேற நேரமாச்சு. நான் யார் தெரியுமா? தெரிஞ்சுதானே விழுந்து கிடக்குறேன். ஓ அதான் அப்பவே சொன்னிய மாமா என்ன? உன்னை எப்படியா ஆசீர்வாதம் பண்றது? பேண்ட கழட்டிட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஓ பேண்ட கழட்டிட்டு ஆசீர்வாதம் பண்றதா? இப்படி ஒரு சட்டத்தை நான் இந்தியாவிலேயே கேள்விப்பட்டது இல்லையே. அந்த கல்வெட்டுல இருக்கு, படிச்சு பாருங்க. அந்த கல்வெட்டு படிக்கிறது பேப்பர் படிச்சாலே எனக்கு புரியாது. இந்த கல்வெட்டு எனக்கு என்ன புரிய போகுது? இன்னைக்குன்னு கண்டாணி கொண்டு வரல, அமைச்சர் ராஜினாமாவா? கல்வெட்டு காலத்திலே இது நடந்திருக்கா? இப்படியே குனிஞ்சு அவ்வையார் ஆயிருவேன். அப்புறம் பாட்டு எழுத சொல்லுவானுங்க. பேண்ட கழட்ட போறாங்க. பின்னாடியே வாய வச்சுட்டு வர்றாங்க. படம் பாருங்க சார். சார் நீயே வச்சுக்கோ சார். போச்சு 10 ரூபா போச்சு. அண்ணா போன விஷயம் என்ன ஆச்சு? அவன் தப்பிச்சிட்டான். இவங்க உதவி மட்டும் இல்லைன்னா நாங்க நிஜ போலீஸ்ட்ட மாட்டிருப்போம். இவர் எங்க அண்ணன். ஹாய். மத்தவெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. உன்னை பத்தி சொல்லு. உன்ன மாதிரியே அவங்ககிட்ட ஏமாந்துவேன். அவனை பிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எது கிடைச்சாலும் 50-50. என்ன 50-50? மாநில வாரியா எத்தனை பேரை பார்த்திருப்பேன். நமக்கு வேண்டியது பணம். அவன் வழியிலே போயிடுவோம். கிடைக்கிறது எல்லாமே உனக்கு தான். நீ மட்டும் எனக்கு என்ன? ஏ பிரின்சிபல். இட்ஸ் a matter of my principle. அண்ணே எதுக்காக அந்த பொண்ணு நம்ம கூட இருக்கணும்? இந்த பொண்ணை வச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு நம்ம விட்டதை பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கப்படி அந்த பொண்ணோட கணக்கை தீர்த்தணும். இல்லன்னா தம்பி, ஆம்பளைங்களுக்கு தான் கணக்கு தீக்கணும், பொம்பளையே கணக்கு பண்ணணும். அவ என் பெட்ரூம்ல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே பாவம். இது தேவையான கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டு நாள் ஒரு தெரு பக்கம் போலனா என்ன நானியா எல்லாம் நடந்து போது போ. என்ன டோபிமா புலம்புற? அது ஏமா கேக்குற? வாவுசி தெருவுல ராதிகான்னு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. அவ அத்தைக்காரி சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு ஊசிய போட்டு பைத்தியமாக்கி எவனோ ஒரு தெருவுல போற பொறுக்கிக்கு கட்டி வச்சுட்டா. அந்த பரதேசம் அவளை இழுத்துன்னு போயிட்டா. பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஊசி போட்டான அந்த படுவாவே போலீஸ் புடிச்சுன்னு போச்சு. ஐயோ ஐயோ ராதிகா, நீ ஏமா கக்கூஸ்ல கை விட்டு என்னமா பண்ற? அதேதான் நானும் பார்க்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மூதேவி விட மாட்டேங்கறா. நீ ஒத்த இரு, நான் பாக்குறேன். அவன்டா அவன். ஐயோ யோ என்ன இல்ல சுகப்பிரசவமா இல்ல அபார்ஷனான்னு கேட்டுட்டு போலான்னு நிக்கிறேன். ரெண்டும் இல்ல சிசேரியன். ஆயுத கேஸ். தம்பி தம்பி தம்பி, நீயா இவளுக்கு தாலி கட்டினே? ஆமா. ஐயோ மகமாயி, அம்மா, ஐயோ தம்பி, பொண்டாட்டி புதையிலும் கேட்டு கிடைக்கிறது இல்லப்பா, தானா அமையிறது. ஆண்டவனா பார்த்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுக்கிறான். கிழிஞ்சு போன சட்டைக்கே கஷ்டப்படுறவனுக்கு பட்டு சட்டை கிடைச்ச மாதிரி
இந்த பொண்ணு உனக்கு கட்சிக்கிறா. உண்மையிலே இந்த பொண்ணு பைத்தியம் இல்லப்பா. சூழ்நிலை சந்தர்ப்பத்துல இத பாரு, இவளுக்கு நீ தாலி கட்டினா மட்டும் பத்தாது, எப்படியாவது பொண்டாட்டியமாக்கிடுப்பா. அப்படின்னா தாலி கட்டினா பொண்டாட்டி இல்லையா? இந்த பொண்டாட்டி விளையாட்டெல்லாம் வேணாம். இவ கழுத்துல தாலி கட்டினாலதான் நான் அவஸ்தைப்படுறேன். விலங்கு அவுக்குற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இவ யாரோ நான் யாரோ. ஐயோ டேய், என்ன ஆயிர, நீ யாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. சொல்றேன். 1000 இரவுகள் வருவதுண்டு. டென்ஷன் இல்லாம உட்காரு. என்னமோ சொல்றேன்னு கூட்டு வந்தீங்க, பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. பேசுற நேரமாடா இது, செயல்படுற நேரம். இந்தா இப்ப நான் மதுவுல ஆரம்பிச்சு மாதுவுல முடிக்க போறேன். அதாவது உன்னுடைய முதல் இரவை பத்தி பேச போறேன். நான் இது வரைக்கும் முதல் இரவு, முதல் பாவம், முதல் வசந்தம் எல்லாம் பார்த்தாச்சு. பார்த்திருக்கலாம். ஆனா எச்சிலையும் மிச்சத்திலையும் கிடைக்கிற சுகத்தை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நாமளே சீல ஒட்டச்சு கப்பு கப்பு கப்புன்னு அடி, இதுல ஒரு தனி சுகமே இருக்குடா. நீ என்ன பண்ற, உன் கை காசுல ஒரு குவார்டரை வாங்கி கடகட கடன்னு கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிற. நேரா அவுட்டோருக்கு போற, கயித்து கட்டுல போடுற. அங்க சலக் சலக்குன்னு 2 ஜிமிக்கி ஆட அவ எதிரில வந்து நிக்கிறா. தட்ட பின்னல் போட்டிருக்கிறா. ஒவ்வொரு சைடும் இவ்வளவு இவ்வளவு மறிக்கொழுந்து குப்புன்னு வாட தொகுதியே தூக்குது. உன்னால அடக்க முடியல. குபீர நீ பாயற, நிலாவை ஆஃப் பண்ற. இதோ இங்க படுத்துட்டு இருக்கார். என்ன ஐயரே, எந்திரிங்க. அந்த பொண்ணை காணோம். எந்த பொண்ணு? அதான் முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணமே அந்த பொண்ணுனா. ராதிகாவா? ஆமா சாமி. முதல் இரவுலயே பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சா? ஐயோ, அதை அப்படி விடப்படாது. வாங்க போய் தேடுவோம். ஹலோ, யாரு வக்கீல் சார் வீடுங்களா? சார், நான் இன்ஸ்பெக்டர் யுகேந்தர் பேசுறேன். காணாம போன உங்க கிளைண்ட் ராதிகாவையும் அவளை கடத்திட்டு போனவனையும் நாங்க பிடிச்சிட்டோம். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஓகே? சினிமாவில் டென் செட்ல கட்டி போட்டு கையெழுத்து வாங்குவாங்களே, அந்த மாதிரில என்ன நிக்க வச்சிருக்கீங்க? ஆமா, உண்மையை வரவழிக்க பெரிய பெரிய லைட் எல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் எனக்கு கிடையாதா? சரி, அதை விடுங்க. தலைமையில தண்ணியை கொட்டி நீங்க நங்குன்னு அடிப்பீங்க, நான் ஆங்குன்னு தலையை திருப்பும் போது தண்ணியா கொட்டுமே, அது கூடவா எனக்கு கிடையாது? நான் என்ன அப்பேற்பட்ட துர்பாகியசாலியா? நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மாமனை பட்ட பகல்ல குத்தி கொண்டுட்டு தப்பிச்சிருக்க. அப்ப நீ உபயோகப்படுத்தின கத்தி தான் இது. அட பாவிகளா, பொண்ணை கடத்திட்டு வந்தேன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டு இப்ப கொலை பழியுமா போடுறீங்க? அவசரப்படாத. அப்ப சாவகாசமா உட்கார்ந்து பேசுவோமா? இதுக்கு முன்னால ஏதோ ஒரு பண பிரச்சனைனால ஒரு ஆளை குத்தி கொன்னதோடு மட்டும் இல்லாம தீ வச்சு கொளுத்தி. அப்போ நீ உபயோகப்படுத்தின கத்தி தான் இது. இந்த கத்தியா? என்ன சார், உங்களோட பெரிய ரோதனையா போச்சு. என்ன நம்புங்க சார், நீங்க சொல்ற கொலைகளுக்கு எனக்கு சம்பந்தம் எதுவும் இல்ல சார். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல சார். உன்னையும் அந்த பொண்ணையும் நாங்க கையும் களவா பிடிச்சிருக்கோம். இதுக்கு மேல என்ன சாட்சி வேண்டி கிடக்கு? வாங்க வக்கீல் சார். இன்ஸ்பெக்டர், அப்படி நான் சொல்றத நீங்க நம்பலன்னா ஒண்ணு செய்யுங்க. டிபார்ட்மெண்ட்ல நாய் வளர்க்குறீங்களே, அதை அவுத்து விடுங்க. அது மோப்பம் முடிச்சு கரெக்டா கூட்டி ஆந்துரும். நாய்க்கு உங்களுக்கு பேரு கிடைக்கும். வாங்க. யோ கான்ஸ்டபிள், நான் சொன்ன அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. எஸ் சார். சார், இதுல ஒரு கையெழுத்து போட்டு அந்த பொண்ணை கூட்டு போங்க. ஆளுங்க சார் இங்க இருக்கான் சார். இவரா? வக்கீல் சார், கைய குவிச்சு உங்களை கும்பிட முடியாதபடி கைய விரிச்சு கட்டி போட்டுட்டான் சார். ரோட்ல இந்த பொண்ணு குறுக்க போய்கிட்டு இருந்துச்சு. லாரிக்காரன் பார்த்தா சும்மா விடுவானா? மேல ஏத்திருவானே. அதனால இத காப்பாத்த கைய பிடிச்சு இழுத்தேனா இவங்க என் கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க செங்குத்தா தொங்க போட்டுட்டான் சார். சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு பையன் மேல. நீங்க என்ன இவரை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? கான்ஸ்டபிள், கட்டவுத்து முடியா? ஐ அம் சாரி சார். சீக்கிரம் ஐயா, முடிச்சவங்க தெரியல, நீங்க எல்லாம் ஒரு போலீஸ். வக்கீல் சார், ரொம்ப நன்றிங்க. ஆமா, அடுத்த எலெக்ஷன் எப்ப வரும்? எப்ப வேணாலும் வரும். எதுக்கு? நான் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தடவை
ஒரே ஒரு தடவை வந்ததுக்கு என் மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் இவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இனிமே நான் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம்.